ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி. அந்த சஹாபிக்கு கண் பார்வை இல்ல. அந்த சஹாபியுடைய வீட்ல இருந்து பள்ளிவாசலுக்கு ரொம்ப தூரம். அந்த சஹாபிய வீட்ல இருந்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வருவதற்கும் யாருமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அந்த சஹாபி வந்து கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு கண் பார்வை இல்ல, என்ன வீட்ல இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வருவதற்கும் யாருமே எனக்கு இல்ல, என்னுடைய வீட்ல இருந்து பள்ளிவாசலும் ரொம்ப தூரம், எனவே நான் வீட்ல இருந்தே தொழுதுகிட்டுமான்னு கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு பாங்கனுடைய சப்தம் கேட்கிறதா? ஹல் தஸ்மஉன் நிதா? நஅம், எனக்கு பாங்கனுடைய சப்தம் கேட்கிறது என்று அந்த நபர் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அப்பனா உனக்கு எந்த விதமான ருக்ஸாவும் கிடையாது, எந்த விதமான சலுகையும் கிடையாது, நீ பள்ளிவாசலுக்கு வந்தேதான் ஆக வேண்டும். அப்போ எந்த அளவிற்கு ஆழமாக நாம் இந்த விஷயத்தை யோசிக்க வேண்டும். அந்த சஹாபிக்கு எவ்வளவு காரணங்கள் இருக்கிறது. கண் பார்வை இல்ல, வீடு அவ்வளவு தூரம், வீட்டுல இருந்து கொண்டு வருவதற்கும் யாருமே இல்ல. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வர சொல்லி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு போகாமல் இருப்பதற்கு நமக்கெல்லாம் என்ன காரணங்கள் இருக்கிறது? கண் பார்வை இல்லையா, அல்லது பள்ளிவாசலிலே இருந்து வீடு ரொம்ப தூரமா, அல்லது பள்ளிவாசலுக்கு போகுவதற்கான எந்த ஒரு வாகனமும் இல்லையா? எல்லா விதமான வசதிகளும் நம்மிடம் இருந்துட்டும் நாம் எல்லா விதமான தொழுகைகளையும் விட்டு தள்ளுகிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் இது போன்ற எல்லா விதமான மோசமான பாவங்களில் இருந்து நம் அனைவரையும் காத்து 5 வேளை தொழுகையை சரியாக பேணி வாழக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.